தேர்தல் தோல்வி ஒண்ணு, கொள்கை தோல்வி ஒண்ணு. இது 1000 ஆண்டுகளாக நடந்து கொண்டிருக்கும் கருத்தியல் யுத்தம். இது எங்களுடைய சனாதன தர்மத்தையே குலைக்கிறது. இந்த மாதிரி எங்களுடைய மத விஷயத்துல நீங்க தலையிடக்கூடாது. இந்த தேர்தல் ஆரம்பிக்கும் போது பிஜேபிக்கு இருந்த அதீத நம்பிக்கை இன்னைக்கு அவங்களுக்கு இல்லை. மக்கள் விரோதமாக ஏதாவது நடந்தால் அதான் கான்ஸ்டிடியூஷனை புரட்டி போடும். விலைவாசி கூடி இருக்கு, வேலையின்மை அதிகரிச்சிருக்கு, இது எல்லாருக்கும் தெரியும். இதற்கு காரணம் யார்? நம்ம கிட்ட இவங்க கால் மேல கால் போட்டு நம்மளை நிக்க வச்சு பேசுறாங்களே. இன்னைக்கு உள்ள நிலைமையை பார்க்கும்போது மறுபடியும் ஒரு பெரியார் வர வேண்டிய சூழ்நிலை இருக்கு. இப்படி தொட்டுட்டு போயேன், இப்படி போய் கஷ்டப்பட்டு தோணுமா? இங்க குழுமி இருக்கும் நண்பர்களே, இன்னைக்கு கருத்தரங்கு வில் மோடி அக்செப்ட் டிஃபீட், மோடி தோல்வியை ஏற்றுக்கொள்வாரா அப்படிங்கிறது கருத்தரங்கு. 2 விதமான தோல்வி இருக்கு. தேர்தல் தோல்வி ஒண்ணு, கருத்து தோல்வி, கொள்கை தோல்வி ஒண்ணு. தேர்தல் தோல்வி அடைந்தால் அவர் ஏற்றுக்கொள்வாரா இல்லையாங்கிறது பிரச்சனையே கிடையாது. ஏற்றுக்கொள்ள வைக்கப்படுவார், மக்கள் அதை சரி பண்ணிடுவாங்க, அதுல சந்தேகம் இல்லை. தன்னுடைய கருத்தியல் தோல்வி ஏற்றுக்கொள்வாரா? நிச்சயம் ஏற்றுக்க மாட்டார். அதுதான் நம்முடைய உண்மையான பிரச்சனை. ராகுல் காந்தி சரியா சொன்னாரு, இது 1000 ஆண்டுகளாக நடந்து கொண்டிருக்கும் கருத்தியல் யுத்தம் அப்படின்னு ஒரு கருத்து சொன்னார். அதுதான் உண்மையில நடந்துகிட்டு இருக்கு இந்தியாவில. நம்முடைய தேசிய கீதம் எழுதும்போது ரவீந்திரநாத் தாகூர் ஜனகன மன அதிநாயக ஜெயகே பாரத பாக்கிய விதாதா பஞ்சாப சிந்து குஜராத்தி மராட்டா திராவிட உத்கல வங்கா வெந்தகி மாச்சல யமுனா கங்கா உத்சல ஜலதிஷ ரங்கா அப்படின்னு இந்தியா என்ற 1947 ஆகஸ்ட் 15க்கு முன்னாடி ஒரு political India as we see today was not existent before August 15, 1947. We had 3 kinds of India: the British India, the native kingdoms India, and the tribal India. இந்த மூணையும் சேர்த்து வச்சு அதுக்கப்புறம் ஒரு கான்ஸ்டிடியூஷனல் கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி வச்சு கான்ஸ்டிடியூஷனை கொண்டு அப்புறம்தான் இந்தியா இன்று நாம் பார்க்கின்ற இந்தியா ஒரு நாடாக பொலிட்டிக்கல் என்டிட்டி அப்படின்னு சொல்லி உருவானது. இதைத்தான் நம்முடைய தேசிய கீதம் சொல்கிறது. இந்த நாட்டுடைய தாயின் மணிக்கொடி பாரீர், அதை தாழ்ந்து பணிந்து புகழ்ந்திட வாரீர் அப்படின்னு சொல்லி பாரதி சொல்லும் போது, யார் யாரெல்லாம் இந்த நாட்டுடைய மணிக்கொடியை புகழ்ந்து அதுக்காக உயிரை கொடுக்கறது சித்தமா இருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது, செந்தமிழ் நாட்டு பொருணர், கொடுந்தீக்கண் மறவர், சேரண்டன் வீரர், சிந்தை துணிந்த தெலுங்கர், தாயின் சேவடிக்கு பணி செய்திடு தொழுவர், கன்னடர் ஒட்டியரோடு போரில் காலனும் மஞ்ச கலக்கும் மராட்டர், பொன்னகர் தேவர்களொத்த நிற்கும் பொற்புடையார் ஹிந்துஸ்தானத்து மல்லர், பூதலம் முற்றிடு வரையும் அறப்போர் விரல் யாவும் மரப்போர் வரையும் மாதர்கள் கற்புள்ள வரையும் போரை பாரில் மறைவரும் கீர்த்திகொள் ரஜபுத்திர வீரர், பஞ்சநதத்து பிறந்தாரோடு முன்னை பார்த்தன் முதல் பலர் வாழ்ந்த நன்னாட்டார், துஞ்சும் பொழுதினும் தாயின் பத தொண்டு நினைந்திடும் மங்கத்தினோர் அப்படின்னு அத்தனை பேரையும் சேர்த்து சொன்னேன். இதெல்லாம் சேர்ந்ததுதான் இந்தியா. சில பேர் மட்டும் கொண்டது கிடையாது இந்தியா. சில பேருடைய கொள்கைகளை மட்டும் கொண்டது கிடையாது இந்தியா. அடிக்கடி சொல்றாங்க, நம்ம பிரிட்டிஷ்காரங்க நம்ம பண்பாட்டு பெருமையை சிதைச்சிட்டாங்க. இந்த மென்டலி பிரிட்டிஷ் லைஃபுக்கு சிலைவா இருந்தவங்க எல்லாம் சேர்ந்து கான்ஸ்டிடியூஷனை கொண்டு வந்துட்டாங்க. அதனால இந்த கான்ஸ்டிடியூஷனை நம்ம சீர்திருத்தணும் அப்படிங்கிற குரல் கேட்குது. இவங்க எதை கொண்டு வரணும்னு சொல்றாங்க? இந்த கான்ஸ்டிடியூஷன் வர்றதுக்கு முன்னாடி எது இருந்தது? ஏதாவது ஒண்ணு இருந்ததா இந்தியால? இந்த மாதிரி ஒரு இந்தியன் பீனல் கோட் மாதிரி இந்தியா முழுமைக்கும் ஏற்றுக்கொள்ளப்படத்தக்க அல்லது இந்தியா முழுமையிலும் அமல்படுத்தப்படக்கூடிய ஒரு சட்டம் இருந்ததா இந்தியால? இருந்தது கிடையாது. இதுதான் உண்மை. இந்த உண்மையை தான் மறைக்க பார்க்கறாங்க. நான் வெஸ்ட் பெங்கால்ல வேலை பார்த்தேன். வெஸ்ட் பெங்கால் ராம் மோகன் ராய்னு ஒருத்தர் இருந்தார். அவர் ஒரு ஜமீன்தார், அதனால ராஜா டைட்டில் அவருக்கு உண்டு. அதனால நம்ம எல்லாம் ராஜா ராம் மோகன் ராய்னு நம்ம சொல்லுவோம். அவர் ராஜா ராம் மோகன் ராய், அதுதான் அவருடைய பேர். அவர் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு ஒரு கடிதம் எழுதினார். இட்ஸ் ஆன் ரெக்கார்ட். இந்த கடிதம் இந்த கடிதத்துல சதி எப்படி நடத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். எப்படி நடத்தப்படுதுன்னா, கணவன் இறந்த பெண்கள் ஒரு குழப்பமான மண்ணில் இருப்பாங்க. அவங்க உடம்பு பூரா எண்ணெயை பூசி அவங்களுக்கு ஒரு பிரெயின் வாஷிங் நடக்கும். நீ அந்த சதியில அந்த உடன்கட்டை ஏறிட்டீங்கன்னா, கணவனை ஏறிக்கிற அந்த சிதையில ஏறி உட்காந்துட்டீங்கன்னா நேரடியா எந்த டிராபிக் ஜாமும் இல்லாம சொர்க்கத்துக்கு போயிடுவேன் புருஷன் கூட சேர்ந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது அந்த குழப்பமான மண்ணில் அந்த பொண்ணு உட்கார்ந்து பல பெண்கள்
அந்த சூடு பட்ட உடனே சூடு தாங்காம, இது ராஜா ராம்மோகன் ராய் கவர்மெண்ட்டுக்கு எழுதினது, அதை நான் சொல்றேன். சூடு தாங்காம வெளியில வரும்போது கழிகளால் அவருடைய கால்களை உடைத்து மறுபடியும் நெருப்பில் தூக்கி எறியப்பட்டார்கள். இதை எழுதின உடனே பிரிட்டிஷ் அரசாங்கம் வந்து சதியை வந்து தடை பண்ணிட்டாங்க, தப்புன்னு சொல்லி சட்டம் போட்டாங்க. அதுக்கு எதிராக வந்து ஒரு கடிதம் எழுதப்பட்டு, இது எங்களுடைய சனாதன தர்மத்தையே குலைக்கிறது, இந்த மாதிரி எங்களுடைய மத விஷயத்துல நீங்க தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்லி எழுதினாங்க. அவங்க இன்னும் தீர்மானமா போயிருப்பாங்க. இது வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனி காலத்திலேயே நடந்தது. அடுத்து வந்து இந்த சிப்பாய் மியூட்டனி என்று அவர்களால் குறைத்து கூறப்பட்ட முதல் இந்திய விடுதலை போர் என்று நம்மால் மிகைப்படுத்தப்பட்டு கூறப்பட்ட அந்த யுத்தம் நடந்த போது குவீன் விக்டோரியா ப்ரொக்ளமேஷன் 1858ல அவங்க வந்து என்ன சொல்லிட்டாங்க, we will not interfere with your religious practices. இந்த நாட்டில் வந்து நம்மளுடைய ஆட்சி தொடர்ந்து நீடித்திருக்கணும் அப்படிங்கிறதுக்காக குவீன் விக்டோரியா அது மாதிரி ப்ரொக்ளைம் பண்ணிட்டாங்க. இல்லைன்னா இன்னும் நிறைய ரிஃபார்ம்ஸ் பண்ணிருப்பாங்க. The British had two phases. ஒரு ஃபேஸ் வந்து பியூர் அன்அடல்ட்ரேட்டட் எக்கனாமிக் எக்ஸ்ப்ளாய்டேஷன், அது ஒரு ஃபேஸ். இன்னொரு ஃபேஸ் வந்து இந்த ஊர்ல வந்து இவ்வளவு தூரத்துக்கு கொடுமைகள் நடக்கக்கூடாது ஜாதிங்கிற பேர்ல, அதனால ஆக்ஷன் சொல்லி ஒருத்தர் இங்க இருந்தார். வாவு சிதம்பரனுடைய சுதேசி கப்பலையே காலி பண்ணது அவரு தான். அந்த அவரை ஜெயிலுக்கு அனுப்பி விட்டு மறுபடியும் அந்த கப்பலையே மற்றவங்களை வச்சு விலைக்கு வாங்க வச்ச காரியம் பண்ண புண்ணியவான் அவர் தான். அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் கர்ப்பிணியா இருந்த ஒரு பெண்ணுக்கு வந்து தன்னுடைய வண்டியில சாரட்டு வண்டியில வந்து ஏத்திக்கிட்டாரு. ஏன்னா ஒரு குறிப்பிட்ட இடத்து வழியா போகக்கூடாது, அந்த ரோடு வழியா போகக்கூடாதுன்னு சொல்லி அந்த பொண்ணு அலோவ் பண்ணல. ஏன்னா அது வந்து பட்டியலத்தை சேர்ந்த பொண்ணு அப்படின்னு. அந்த வண்டி ஓட்டுநர் வந்து ஒரு முஸ்லீம். அவர் வந்து தயங்கினாரு, ஐயா அந்த பக்கம் போனா வந்து கஷ்டமா இருக்கும்னு. இவர் கையில சாட்டையை வச்சுக்கிட்டு அந்த வண்டியை ஓட விட்டு எதிர்த்தவங்களை எல்லாம் சாட்டையை வச்சு அடிச்சுக்கிட்டே போனார். போய் அந்த பொண்ணுக்கு வந்து நல்ல பிரசவம் பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணார். திஸ் வாஸ் another phase ஆஃப் ஆஷ். இதுதான் பிரிட்டிஷுடைய ஃபேஸ். அவங்க இந்த மாதிரி சோசியல் ரிஃபார்ம்ஸ்ல வந்து ரொம்ப தீவிரமா இருந்தாங்க. ஒரு எப்படி எந்த அளவுக்கு அவருடைய எக்கனாமிக் எக்ஸ்ப்ளாய்டேஷனை எதிர்த்து நம்ம பேசுறோமோ, எதிர்த்து நம்ம செயல்படணுமோ, அந்த அளவுக்கு அவங்க கொண்டு வந்த சோசியல் ரிஃபார்ம்ஸ் ரொம்ப முக்கியம். இந்தியன் பீனல் கோட் அந்நேரம் ஒன்று கிடையவே கிடையாது. இதுல த மென் ஹூ ரூல்ட் இந்தியா அப்படின்னு சொல்லி ஒரு நூல் வந்து ஐசிஎஸ் பத்தி எழுதியிருக்காங்க. பஞ்சாபுக்கு வந்து முதல்ல ஒரு பையன் ஐசிஎஸ் ஆஃபீஸர் போனார். போன உடனே கலெக்டர் வந்து பார்த்தார். நாங்க அசிஸ்டன்ட் கலெக்டரா போகும்போது கலெக்டர் பின்னாடியே ஒரு வருஷம் போவோம் எங்களுடைய ஃபீல்ட் ட்ரைனிங். ஏன்னா எல்லாத்தையும் நாங்க படிச்சு கொண்டோன்னு. சில கலெக்டர் விரும்புவாங்க, சில கலெக்டர் இதனோட புள்ள பூச்சி மாதிரி கொடுத்து வந்துகிட்டு இருக்கானேன்னு சொல்லி எப்படி கலெக்டர் விடுறதுன்னு யோசிப்பாங்க. அப்போ இந்த ஆளு வந்து அவர் என்ன பண்ணாரு, நீ கோர்ட்ல போய் உட்காந்துக்கணும். அந்நேரம் there was no separation of judiciary. கோர்ட்ல போய் உட்காந்துக்கோ, போய் வழக்கெல்லாம் விசாரி அப்படின்னாரு. he was a well trained officer. உடனே கோர்ட்டுக்கு போனார். கோர்ட்டுக்கு போய் உட்கார்ந்த உடனே அவர் வந்து கேட்டார், வாட்ஸ் அ கோட், எந்த சட்டத்தின்படி இந்த வழக்கு விசாரிக்கப்படும்னு. அப்ப பேஷ்வார் சொன்னாரு, ஐயா அப்பெல்லாம் சட்டம்லாம் ஒன்றும் கிடையாதுங்க, ஐயா என்ன சொல்றீங்களோ அதான் அந்த மாதிரி இது வரைக்கும் நடந்துகிட்டு இருந்து மேஜிஸ்ட்ரேட் சொல்றபடி தான் நடக்குமான்னு சொல்லி ஒரு 40 பேஜ் நோட்டை வாங்கி he wrote the code. பஞ்சாப்ல வந்து the code of law, this is how a government, a judiciary should function. அடுத்த 40 வருஷத்துக்கு அதான் கோடா இருந்தது. he was such an enlightened person. இப்படியெல்லாம் ஊருக்கு ஊர் மாறுபட்டுக்கிட்டு இருந்த ஒரு இடத்துல வந்து இந்தியன் பீனல் கோட் கொண்டு வந்து, இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் கொண்டு வந்தது, கிரிமினல் ப்ரொசீஜர் கொண்டு வந்தது, எல்லாமே வந்து ஆல் இண்டியா லெவல்ல கொண்டு வந்தது அவங்க தான். ரயில கொண்டு வந்தாங்க, தங்களுடைய வணிகத்துக்காக வேண்டி ரயில் டிரான்ஸ்போர்ட்டை இந்தியா பூரா கொண்டு வந்தாங்க. அதுதான் நமக்கு கிடைச்ச வரப்பிரசாதம். இந்தியாவுடைய பல பகுதியில் இருந்த மக்கள்லாம் ரயில டிராவல் பண்ணி ஒரே இடத்துல போய் உட்காந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க கவர்மெண்ட் கவுந்தது காரணமே அவங்க ரயில கொண்டு வந்ததுதான், கொண்டு வந்தாங்க. சோ இதே மாதிரி ஒரு பெரிய உதாரணத்தை நான் இந்திரகுமார்ட்ட சொல்லிட்டு இருந்தேன். இன்னைக்கு உத்தரப்பிரதேசல பிஜேபி அசைக்க முடியாது, யார் என்ன பேசினாலும். இதுதான் உண்மை. ஏன்னா இந்துத்துவன்னு ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் ஜவஹர்லால் நேரு காலத்தில் இல்லாதது, இவர் லால் பகதூர் சாஸ்திரி காலத்தில் இல்லாது, இந்திரா காந்தி காலத்தில் இல்லாதது, சரண் சிங் காலத்தில் இல்லாதது, விபி சிங் காலத்தில் இல்லாதது, முலாயம் சிங் காலத்தில் இல்லாதது, மாயாவதி காலத்தில் இல்லாதது. இவங்க தான் 5 கிலோ ரைஸ் கொடுக்குறாங்க போர் பீப்புளுக்கு. அது அந்த மக்கள் வந்து ரொம்ப கவர்ந்துருச்சு. இது ஒண்ணு. இன்னொன்னு, அந்த நான் பணியில இருந்த போது யூபிஎல்லாம் போய் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இருந்து போய் பார்த்திருக்கேன். லக்னோல வந்து நம்ம மதுரையில் இருந்த அளவுக்கு ரோடு கிடையாது அந்த காலத்துல. இன்னைக்கு கிராமம் பூரா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அவங்க பயங்கரமா கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதனால அந்த மக்களுக்கு வந்து நம்பவே முடியல, நம்ம ஊர் தானே நம்பவே முடியல, அந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க. எக்ஸ்பிரஸ் ஹைவே எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ தே ஹேவ் ட்வின் அப்ஜெக்டிவ்ஸ். ஆனால் முக்கியமான விஷயம், பள்ளிக்கூடம் கொண்டு வரல. இதுதான் முக்கியம்.
அதை பத்தி இன்னும் உணர்ற அளவுக்கு அவங்களுக்கு அவேர்னஸ் இல்ல ஜனங்களுக்கு. ஆனா 15 வருஷம் கழிச்சு அந்த அவேர்னஸ் வந்துடும். என்னைக்கு ரயில கொண்டு வந்து பிரிட்டிஷ்காரன் கவுந்தானோ அது மாதிரி இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கொண்டு வந்ததுனால யூபியில வந்து இவங்க செல்வாக்க போயிடும். 15 வருஷம் கழிச்சு மக்கள் வெளிப்படைந்து விடுவார்கள். அதுதான் உண்மை. இன்னைக்கு பொதுவா வந்து இந்த தேர்தல் ஆரம்பிக்கும் போது பிஜேபிக்கு இருந்த நம்பிக்கை, அதீத நம்பிக்கை, ஆங்கிலத்தில் ஓவர் கான்பிடன்ஸ் சொல்லுவோம்ல, அதீத நம்பிக்கை இன்னைக்கு அவங்களுக்கு இல்லை அப்படிங்கிறது உண்மை. இந்த தேர்தல் ஆரம்பிக்கிற தினத்தன்னைக்கு இந்தியா கூட்டணியுடைய வலிமை எப்படி இருந்ததோ அதை விட அதிகமான வலிமை இன்னைக்கு இருக்கு அப்படிங்கிறது உண்மை. இப்போ இந்த அதீதமான பலத்தை, நம்பிக்கையை இழந்தவர்கள் ஒரு பக்கம், பலத்தை ஒவ்வொரு நாளும் கூட்டிக் கொண்டே போகின்றவர்கள் இன்னொரு பக்கம்னா, இங்கிருந்து இவங்க கீழே இறங்கி வந்து எது வரைக்கும் வர போறாங்க, இங்கிருந்து இவங்க மேல ஒரு எது வரைக்கும் போக போறாங்க அப்படிங்கறத பொறுத்துதான் இந்த தேர்தலுடைய முடிவு வந்து அமையும். இன்னைக்கு பொதுவா வந்து I was very glad to listen from Mr. Sahu that the common man near Mount Abu போயிருந்தார். He went to Abu and then he was able to understand that the common man is asking questions about the constitution. Will it be threatened? Will the constitution be overturned? இப்ப அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றி விடுவான்னு சொல்லும்போது ஒண்ணு தெரிஞ்சுக்கணும், நம்ம அரசியலமைப்பு சட்டத்தில் ஏற்கனவே 100க்கு மேல திருத்தங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. There are more than 100 amendments. They are necessity of the time. A constitution and any constitution in the world cannot be a static document. It has to be a dynamic document. மக்களுடைய தேவைகளை நிறைவு செய்வதற்காக என்று தேவைப்பட்ட மாறுதல்களை செய்ய வேண்டும். மக்களுக்காக. The constitution is for the people. We, the people of India, dedicate to ourselves this constitution. அதுதான் முக்கியம். மக்கள் விரோதமாக ஏதாவது நடந்தால் அதான் கான்ஸ்டிடியூஷனை புரட்டி போடுறோம். அந்த ஆபத்து இன்னைக்கு வந்துடும் அப்படிங்கிற பயம் வந்து மக்கள்கிட்ட அடிமட்டத்து வரைக்கும் இருக்கு அப்படிங்கிறது வந்து வரவேற்க தகுந்த ஒன்று. ஆனால் எலக்ட்ரானிக் மீடியாலையும் பிரிண்ட் மீடியாலையும் மட்டும் பேரும் புடமும் வந்துகிட்டு இருந்தா பத்தாது. ராகுல் காந்தியோ கார்கேயோ அல்லது மற்ற தலைவர்களோ சொல்றத வந்து கிராமத்துல வந்து தெருமுனை கூட்டங்கள் மூலம், திண்ணை பேச்சுக்கள் மூலம் தொண்டர்கள் வந்து ஜனங்களுக்கு போய் சேர வைக்கிறாங்களா? விலைவாசி கூடி இருக்கு, வேலையின்மை அதிகரிச்சிருக்கு, இது எல்லாருக்கும் தெரியும். இதற்கு காரணம் யார் அப்படிங்கறத உணர வைக்கிறாங்களா? அதை பொறுத்துதான் இந்தியா கூட்டணியுடைய வெற்றியோ தோல்வியோ வந்து இருக்கும். இதுதான் இன்னைக்கு உள்ள நிலவரம். ஸோ திஸ் இஸ் ஒன் திங். இன்னொன்னு, இந்த எலெக்ஷன் கமிஷன், எனக்கு உண்மையான பயம் மோதியை விட உண்மையான பயம் இந்த எலெக்ஷன் கமிஷன் மேலதான். ஏன்னா எப்படிப்பட்ட ஒரு எலெக்ஷன் கமிஷன், 2 உதாரணங்கள் கொடுக்குறேன். எலெக்ஷன் கமிஷன் எப்படி நடந்தது. ஷக்தர், his name was Shakdar, right? He was in 1981 he was election commissioner. ஷக்தர்னு சொல்லி ஒரு சீஃப் எலெக்ஷன் கமிஷன் இருந்தார். அப்ப 1981ல மேற்கு வங்கத்துல வந்து நிச்சயமா லெப்ட் ஃப்ரண்ட் தான் ஜெயிக்கும்னு எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா அவங்க லேண்ட் ரிஃபார்ம்ஸ் எல்லாம் ரொம்ப பிரமாதமா பண்ணியிருந்தாங்க. இந்த லேண்ட் ரிஃபார்ம்ஸ்ல வந்து அவங்க வந்து 2 காரியம் பண்ணாங்க. இப்ப நம்ம தமிழ்நாட்டில எல்லாம் ரொம்ப நாளா வந்து லேண்ட் ரிஃபார்ம்ஸ் எப்படி இருந்ததுன்னா, நிலமில்லாத ஏழைக்கு நிலம் கொடுக்கலாம், இல்ல நிலம் ஏழைக்குன்னு விடல, நிலமில்லாதவருக்கு நிலம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இருந்தது. ஆனா வெஸ்ட் பெங்கால் வந்து எப்படின்னா, நிலமில்லாத ஏழை விவசாய தொழிலாளிக்கு தான் கவர்மெண்ட் நிலத்தை கொடுக்கணும். நம்பர் 1. நம்பர் 2, நிலமில்லாத ஏழை விவசாய தொழிலாளி கவர்மெண்ட் நிலத்தை ஆக்கிரமிச்சு விவசாயம் பண்ணிட்டு இருந்தாருன்னா அப் டு 1 ஏக்கர் அவருக்கு பட்டா கொடுத்துடணும். He is entitled for it. சமுதாயத்தினால் புறக்கணிக்கப்பட்ட ஒரு மனிதர் திறமை உள்ளவராக இருந்தால், விவசாயம் செய்வதற்கு திறமை உள்ளவராக இருந்தால் அவருக்கு அந்த வாய்ப்பு அளிக்க வேண்டும் அப்படின்னு சட்டம். இதுக்கடுத்து பர்கதார்னு ஒன்று இருந்துச்சு, இந்த ஷேர் கிராப்பர், குத்தகைதாரர் நம்ம சொல்லுவோம். இங்க வந்து சோழா சிஸ்டம் வந்து ஃபாலோ பண்ணாங்க பிரிட்டிஷ் பீப்புள் வந்து. சோழர் காலத்திலேயே வந்து இந்த இதெல்லாம் வந்து நில அமைப்புகளை பத்தி மிக தெளிவான சட்டங்கள் இருந்தன, அதை இவங்க ஃபாலோ பண்ணாங்க. அங்க வந்து பெர்மனன்ட் செட்டில்மெண்ட்னு சொல்லி இதுல முகல் பீரியட்ல வந்து ஒண்ணு இருந்தது. அது அவங்க பெர்மனன்ட் செட்டில்மெண்ட் என்னன்னா, இப்ப எனக்கு வந்து கவர்மெண்ட் வந்து 10,000 ஏக்கர் நிலம் கொடுத்துரும், நான் ஜமீன்தார். அடுத்து எனக்கு கீழே ஒரு 10 பேரை கூப்பிட்டு நான் ஆளுக்கு 1000 ஏக்கர் கொடுத்து நீ எனக்கு இவ்வளவு வரி கொடுத்துரு. இப்ப நான் வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து 30 ரூபா கொடுக்கணும்னா நீ எனக்கு வந்து 40 ரூபா கொடுத்துரு, 10 ரூபா எனக்கு மிச்சம். நான் எந்த வேலையும் பண்ண வேண்டியதில்லை, உட்காந்து சம்பாதிக்கலாம். அவர் 1000 ஏக்கர் 10 பேரை வந்து கூப்பிட்டு ஆளுக்கு 100 ஏக்கர் கொடுப்பாரு, அடுத்து 10 ஏக்கர் போகும். இப்படி போய் கடைசியில ஒரிசால வந்து ஒரு ஸ்டடியில வந்து பார்த்தோம், பிட்வீன் த டில்லர் ஆஃப் தி சாயில் அண்ட் தி ஆக்சுவல் ஓனர் ஆஃப் தி லேண்ட் தேர் வேர் 17 இன்டர்மீடியரிஸ். 17 பேர். இவன் 17 பேர் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் இந்த விவசாயி சாப்பிட முடியும். என்ன கிடைக்கும்? உழுகிற கணக்கு பார்த்தா உலக மிஞ்சாதுங்கிற கணக்கு தான் அங்க இருக்கும். இப்ப இது மாதிரி இங்கேயும் இருந்தது. அப்ப இன்டர்மீடியட்ஸ் எல்லாம் ஒழிச்சதுக்கு அப்புறம் குத்தகைதாரருக்கு வந்து சட்டம் எப்படி இருந்ததுன்னா, ஒருத்தர் குத்தகைதாரர் இல்லைன்னு சொல்லி லேண்ட்லார்டு சொல்லிட்டாருன்னா அவரை டக்குன்னு சொல்லி வெளியில போய் சொல்லிடலாம். அப்ப நான் தான் குத்தகைதாரர்
அப்படின்னு நிரூபிக்க வேண்டிய கடமை வந்து அந்த குத்தகைதாரருக்கு இருந்துச்சு. இவர் லேண்ட்லார்டு வந்து ஒரு லாயரை கொண்டு வந்து நிற்பாரு, குத்தகைதாரர் யாரை கொண்டு வந்து நிற்பாரு, பெரும்பாலும் அவங்க தான் ஜெயிச்சுட்டு இருந்தாங்க. அப்ப வெஸ்ட் பெங்கால் லேண்ட் ரிஃபார்ம்ஸ் ஆக்ட்ல இவங்க ஒரே ஒரு சேஞ்ச் தான் பண்ணாங்க. த பர்டன் ஆஃப் ப்ரூஃப் that he is not a sharecropper lies with the landlord, not with him. Number one. Number two, this will be tried in the executive magistrates court, judicial magistrate. இப்போ நாங்கள் சப் கலெக்டர் இருக்கும்போது ஐ எம் ஆல்சோ an executive magistrate. அப்போ நிர்வாகத்தில் கீழே தான் இந்த இது வரும். நம்பர் டூ. நம்பர் த்ரீ, ரெண்டு பார்ட்டில யாருமே லாயரை கூட்டு வரக்கூடாது. இதுதான் முக்கியமான விஷயம். ஏன்னா லாயரை கூட்டு வர கெப்பாசிட்டி வந்து அந்த புவர் மேனுக்கு இருக்காது. அப்போ பல சமயங்கள் அவங்க பலன் அடைஞ்சாங்க. அப்போ 1981 everybody knew that West Bengal CPM left front is going to win. எல்லாருக்கும் தெரியும். அப்போ ஒரு லாயர், காங்கிரஸ் சார்பில் ஒரு லாயர் வந்து என்ன பண்ணாரு, இந்த எலக்ட்ரல் ரோல் வந்து பெர்ஃபெக்டா இல்ல, அதனால எலக்ட்ரல் ரோல் பெர்ஃபெக்ட் ஆகிற வரைக்கும் எலெக்ஷன் நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி ஹைகோர்ட்ல வந்து ஒரு கேஸ் போட்டார். This case is against the electoral roll prepared under the supervision of the state government and under the help of the state government by the chief electoral officer. இதுல the chief election commissioner impleaded himself. He was not made a party by the Congress lawyer. The state government was made a party. ஆனா chief election commissioner impleaded himself. இது ஏன் நான் சம்பந்தப்பட்ட வழக்கு, நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து வந்தார். வந்துட்டு அவரும் சொன்னாரு, no electoral roll can be perfect உலகத்துல. ஏன்னா இன்னைக்கு எலெக்ஷன் நடக்கிற அன்னைக்கு ஒருத்தர் செத்து போயிட்டாருன்னா அவர் வந்து ஒரு ஓட்டரா இருப்பாரு, அவர் செத்து போயிட்டாரு, அவர் ஓட்டு போட முடியாது. அதனால வந்து எலக்ட்ரல் ரோல் இஸ் அ டைனமிக் டாக்குமெண்ட். ஆஸ் ஃபார் அஸ் பாசிபிள் தான் அதை வந்து நம்ம முதல்ல வந்து ஒரு டிராஃப்ட் எலக்ட்ரல் ரோல் எலெக்ஷனுக்கு முன்னாடி கொடுப்போம். கொடுத்துட்டு ஒரு மாசம் டைம் கொடுப்போம். இதுல உள்ளதெல்லாம் நீங்க பாருங்க, எல்லாம் சரியா இருக்கா, உங்க பேர் இருக்கா இல்லையா பாருங்கன்னு சொல்லுவோம். அடுத்து வந்து எங்களுக்கு கம்ப்ளைண்ட் வரும், இந்த சித்தவன் பேர்லாம் போட்டிருக்கீங்கன்னு, அதெல்லாம் டெலீட் பண்ணுவோம். இது மாதிரி எங்களால முடிஞ்ச மட்டும் பண்ணுவோம். அவ்வளவுதான் பண்ண முடியும், 100% பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்று சொன்னாரு. The solution for the deficiencies of democracy lies in more of democracy, not in less of democracy. இந்த வாதத்தை முன் வச்சார். கோர்ட் வந்து அந்த வாதத்தை ஏற்றுக்கிட்டு அதன் காரணமாக அந்த வந்து பெட்டிஷனை தள்ளுபடி பண்ணிட்டாங்க. எலெக்ஷன் நடந்தது, அமோக வெற்றி. இப்போ இந்திரா காந்தியால் நியமிக்கப்பட்டவர் ஷக்தர், இந்திரா காந்தியுடைய பொலிட்டிக்கல் பார்ட்டியுடைய ஸ்டேட் விங்குக்கு எதிராக அவர் வந்து கோர்ட்ல போய் வாதாடுறாரு. அந்த சக்தருக்கு யாரு மிட் நைட்ல வந்து கதவு தட்டல, அவர் பத்திரமா தான் இருந்தார். நான் வந்து ரெண்டாவது உதாரணம் சொல்றேன். நான் வந்து ஹவுரால வந்து மாவட்ட ஆட்சியராக இருந்த போது பிரியரஞ்சன் தாஸ் முன்ஷி ஹவுராவுடைய எம்பி, அவர் தான் வெஸ்ட் பெங்கால் காங்கிரஸ் கமிட்டி பிரசிடென்டாகவும் இருந்தார். 1987 எலெக்ஷன் நடக்குது, அசம்பிளி எலெக்ஷன் நடக்குது. ராஜீவ் காந்தி வந்து பிரச்சாரம் பண்றாரு. பல இடங்கள்ல பயங்கரமா கூட்டம் ராஜீவ் காந்திக்கு வந்துகிட்டு இருந்தது. அப்போ இவர் வந்து சொன்னாரு, மே 20 நாங்க வந்து ஹவுரா மைதான்ல, நாங்க ஹவுரா மைதானுக்கு நம்ம மெரினா பீச் மாதிரி இருக்கிற பெரிய இடம் அதுதான், அங்க வந்து நாங்க வந்து கடைசி கூட்டம் நடத்தணும் அப்படின்னு சொல்லி தாஸ் முன்ஷி சொன்னார். இப்ப மே 20 தான் அந்த ஹவுரா மைதான்ல வந்து போலிங் பார்ட்டி அத்தனை பேர் வருவாங்க, அவங்களுக்கு பேலட் பேப்பர்ஸ் எல்லாத்தையும் கொடுத்து நாங்க அனுப்புவோம். அப்ப நான் சொன்னேன், மே 20 நீங்க மீட்டிங் நடத்த முடியாது, ஏன்னா எங்களுடைய எலக்ட்ரல் ப்ராசஸ் வந்து அதை அஃபெக்ட் பண்ணும், 18 மேல நான் அனுமதி கொடுக்க முடியாது அப்படின்னு. அவர் என்கிட்ட பர்சனலா வந்தார். வி ஆர் குட் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு எம்பியா இருக்கும்போது பல காரியங்கள் நம்மகிட்ட வருவாரு, கேட்பாரு. எது சரியான காரியம் அந்த காரியத்தை நம்ம செஞ்சு கொடுப்போம். எது சரியான காரியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன், நான் செய்ய முடியாதுன்னு சொன்னேன்னா அவர் இதை ஏத்துக்குவாரு. ஹி வாஸ் a perfect gentleman. அவர் என்கிட்ட சொன்னாரு, பாலசாஹேப் நீங்க என்ன பண்றீங்க, போன தடவை வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல இங்கதான் கடைசி மீட்டிங் நடத்தணும், நாங்க பெரிய வெற்றி அடைஞ்சோம், அதனால இது 20 சீட் வந்துச்சு, 24 இவங்களுக்கு போச்சு. அது கொஞ்சம் டிராபேக்கா இருந்தது லெப்ட் ஃப்ரண்ட்டுக்கு, அதனால இது எனக்கு ஆகி வந்த இடம், இதில் நீங்க அனுமதிக்கணும்னாரு. ஆகி வந்த இடத்துல 18 வச்சுங்க, 20 நான் அனுமதிக்க முடியாது அப்படின்னு. அப்ப நாங்க வந்து 18 வச்சுங்கன்னு நான் வந்து சொன்னோம்னா அது அப்படி சீஃப் எலெக்டரல் ஆஃபீஸர் வந்து இதுக்கு அனுப்புவார், எலெக்ஷன் கமிஷனுக்கு. அப்ப பிரைம் மினிஸ்டர் ஆபீஸ்ல இருந்து டேங்னு ஒரு ஜாயின்ஸ் இருக்கு, அவங்க தான் கரஸ்பாண்ட் பண்ணியிருந்தார். அவர் எழுதுவார் 18 தான் மீட்டிங் வைப்போம். அப்ப இது என்னடா இது ரொம்ப இருக்குன்னு சொல்லிட்டு இவர் வந்து என்னை கூப்பிட்டாரு, கிருஷ்ணமூர்த்தின்னு சொல்லி ஹோம் செக்ரட்டரி. அவர் வந்து என்கிட்ட கூப்பிட்டு கேட்டு, இது என்ன பால பிரைம் மினிஸ்டர் வருது, நீ வந்து இது பண்ணுங்கிற, நீ டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் அண்டர் ஸ்டேட் கவர்மெண்ட் தானே, இப்ப சிபிஎம் என்ன பயப்படுறாங்கன்னா, இதை அவங்க தூண்டி விட்டு நீ செய்யறேன்னு சொல்லி காங்கிரஸ்காரங்க பிரச்சாரம் பண்ணிடுவாங்க, பாருங்க பிரைம் மினிஸ்டர் உள்ள வரக்கூடாதுன்னு சிபிஎம் பண்றாங்கன்னு சொல்லிடுவாங்க, இது ரொம்ப பெரிய இடைஞ்சல போயிருப்பா அவங்களுக்கு. அதனால ஹோம் செக்ரட்டரி ஐம் டெல்லிங் யூ, நோ டோன்ட் டு திஸ், யூ நோ, allow them to have the election. Then I told him, sir, now I am the district election officer. I come neither under the state government nor under the central government. I am answerable only to the election commission and I can't do it.
உடனே அவர் கூடவே வந்து பட்நாயக்னு ஒரு ஆபீசர் இருந்தாரு. அவர் பாத்தியா எனக்கு எதிராகவே ரிவோல்ட் பண்ணிட்டான், அவன் சொல்றது கரெக்டா இருக்கு, நான் என்ன செய்ய முடியும் சொல்லிட்டு அனுப்பி விட்டார். அனுப்பி விட்டதுக்கு அப்புறம் ஏகே பாசுன்னு சொல்லி சீஃப் எலக்டரல் ஆபீசர் இருந்தார். அவர் வந்து என்னை கூப்பிட்டு விட்டாரு. கூப்பிட்டு விட்டு, இந்த பாரு பிரைம் மினிஸ்டர் வரக்கூடாதுன்னு சொல்றியே, இன்னும் 10 வருஷம் கழிச்சு நீ அப்படி சொல்ல மாட்டேன் தெரியுமா அப்படின்னாரு. நான் 10 வருஷம் கழிச்சு தானே சொல்ல மாட்டேன், இன்னைக்கு சொல்லலாம்ல. I'm telling, I will not allow him. மறுபடியும் கேட்டார், நீ என்ன பாலா பிரைம் மினிஸ்டர் ஆஃப் திஸ் கண்ட்ரி அவரை வந்து டிஸ்ட்ரிக்ட்ல வந்து எலெக்ஷன் நடத்த விட மாட்டேன்னு சொல்றேன். I said, sir, I want to make a distinction. Mr. Rajiv Gandhi comes not as a prime minister. He comes as a president of All India Congress Committee. There is a difference between the two. ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியுடைய ஒரு எலெக்ஷன் மீட்டிங் அலோவ் பண்ணணுங்கிறதுக்காக do you want me to spoil the entire electoral process? I will not be able to do it. Will you be able to give it in writing to me that I should do it? உடனே நான் ரைட்டிங்ல கொடுத்தா செஞ்சிருவியா? நோ, ஐ வில் கிவ் யூ தி ரீசன்ஸ் why I cannot do it. அவ்வளவுதான் என்னால செய்ய முடியும், நான் இதுக்கு அனுமதி கொடுக்க முடியாது. இப்ப எல்லாம் என்கிட்ட இப்படி பேசினாங்களே ஒழிய எல்லாருமே என்னைய சப்போர்ட் பண்ணாங்க. சீஃப் எலெக்டரல் ஆபீசர் வந்து எலெக்ஷன் கமிஷனுக்கு எழுதினாரு, I have called the officer and talked to him. There are no political motivations in this. He is talking only on the basis of the exigencies of conducting a free and fair election. அப்படின்னு அவர் எழுதினாரு. இதுல சீஃப் செக்ரட்டரி என்னை கூப்பிட்டு விட்டாரு. கூப்பிட்டு விட்டு ரத்தின் சென்குப்தன் அவரு, என்ன கிருஷ்ணமூர்த்தி says you are a disobedient officer, என்னாச்சு அப்படின்னாரு. I said, these are all the reasons, sir. நான் என்னால் என்ன வந்து 20 தேதி அனுமதி முடிக்க முடியாது. It is impossible for me. உடனே அவர் எல்லாத்தையும் கேட்டு he wrote a letter to the principal secretary to the prime minister. He said, please ask them not to insist on 20th. It's not possible. The collector says that he can do it up to 18th, not beyond that அப்படின்னு. அதுக்கப்புறம் அவங்க வந்து எழுதுனாங்க, நாங்க 19ஆம் தேதி மீட்டிங் வச்சுக்கலாமா அப்படின்னு. உடனே கிருஷ்ணமூர்த்தி என்னை கூப்பிட்டு விட்டாரு. கூப்பிட்டு விட்டு மறுபடியும் பிரச்சனை கிளப்புறியா, 19ஆம் தேதி மீட்டிங் வச்சுக்கணும்னு சொல்லாங்க, வச்சுக்கலாமா? வச்சுக்கலாம் சார். பெரிய 18 அப்படின்னாரு. 18 சொன்னா தானே 19 தருவாங்க, என் உயிரை வாங்குவாங்கல்ல, அதனாலதான் சொன்னேன். இப்ப இதுல முக்கியமான பாயிண்ட், ஐ அப்ஸ்ட்ரக்டட் மிஸ்டர் ராஜீவ் காந்தி ஃப்ரம் கமிங் அண்ட் ஹேவிங் ஹிஸ் லாஸ்ட் மீட்டிங் ஆன் 20th May. I was not punished. After the election, they wanted to know whether I will be going to Government of India on deputation. அதான் கேட்டாங்க. அவர் மணிசங்கர் ஐயர் வந்து அந்நேரம் அவர் கூடவே வந்துட்டு இருப்பார். மணிசங்கர் வந்து அந்த மீட்டிங், பெரிய மீட்டிங், நல்ல மீட்டிங்கா நடந்தது. மீட்டிங் முடிச்சோன்னு என்கிட்ட கேட்டார், சோ பாலா, how many seats do you think we will get அப்படின்னாரு. மொத்தம் அங்க வந்து கான்ஸ்டிட்யூன்சி 17 சீட் உண்டு. நான் சொன்னேன் மேக்சிமம் 6 சீட்டு கிடைக்கும் அப்படின்னு. Are you mad? இந்த கூட்டத்தை பாத்தியா, 6 சீட் தான் கிடைக்கும்னாரு. சார், நான் 6 சீட் கிடைக்கும்னு சொல்லல, மேக்சிமம் 6 சீட் கிடைக்கும்னு சொல்ல, அதுதான் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் இட் என்னோட வித் 5 seats. ஏன்னா இந்த கூட்டத்தை போட்டு கலைஞ்சுக்கிட்டு இருக்காங்க. சிபிஎம் வாலண்டியர் வந்து டோர் டு டோர் மீட்டிங் ஆரம்பிச்சிட்டாங்க. உடனடியா போய் இந்த சியர் ராஜீவ்காந்தி, அவங்க ராஜீவ்காந்தியை திட்ட மாட்டாங்க, தேர் வெரி இன்டெலிஜென்ட். ராஜீவ்காந்தி இஸ் மிஸ்லெட், அவர் தப்பு தப்பா சொல்லி கொடுத்துருக்காங்க, உண்மையில் நடக்கிறது இதுதான் அப்படின்னு சொல்லி they had their day. இதுல தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, whether it is Shagdar at the national level or whether it is a district collector at a district level, we were able to function fearlessly and we had nothing to fear. அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் வந்து இந்த நாட்டுல வந்து இருந்தது. இன்னைக்கு அந்த மாதிரியான சிச்சுவேஷன் வந்து இல்லை அப்படிங்கிறது நிதர்சனம். இப்ப எலெக்ஷன் கமிஷனுக்கு வந்து என்ன பண்ணலாம்னா, ஒரு தப்பா ஒருத்தர் பேசுறாருன்னா அந்த தப்பா பேசுறவர் மேல அவர் நோட்டீஸ் கொடுக்கலாம். நோட்டீஸ் கொடுத்து அது தப்புன்னு, இதுக்கு யாரும் கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியதில்லை. சுவமோட்டோ தே கேன் இஷ்யூ நோட்டீஸ். அந்த பிரஸ் ரிப்போர்ட்டை பார்த்த உடனே நோட்டீஸ் அனுப்பலாம். இப்ப புகார் கடிதமும் கொடுத்திருக்காங்க. கொடுத்த உடனே முதல்ல ஆக்ட் ஆஃப் ஈக்குவலைசேஷன் ஆரம்பிக்குது. அந்த இவரை பத்தி ஒண்ணு சொல்றீங்களா, பிஜேபி கூட ராகுல் காந்தியை பத்தி ஒண்ணு சொல்லியிருக்கு, ரெண்டையும் முதல்ல ஈக்குவல் பண்ணிட்டாங்க. பண்ணிட்டு அடுத்து என்ன பண்றாங்க, அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு வந்து நோட்டீஸ் அனுப்புறாங்க. இப்ப நான் கேட்கிறேன், தனிப்பட்ட மனிதர் வந்து தப்பா பேசினார்னு நிரூபிக்கப்பட்டால், ராகுல் காந்தியோ அல்லது மிஸ்டர் நரேந்திர மோடியோ பேசணும் நிரூபிக்கப்பட்டா என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம்? 2 நாளைக்கு பிரச்சாரத்துக்கு போகாதுன்னு சொல்லலாம், 7 நாளைக்கு பிரச்சாரத்துக்கு போகாதுன்னு சொல்லலாம், தேர்தல் முடிகிற வரைக்கும் பிரச்சாரத்துக்கு போகாதுன்னு சொல்லலாம். அல்லது இவ்வளவு சீரியஸான ஒரு இதை நீங்க பண்ணீங்க, ரிலிஜியஸ் என்மிட்டியை கிரியேட் பண்ண பாத்திருக்கீங்கன்னு சொல்லி பால் தாக்கரே சொன்ன மாதிரி அடுத்த 6 வருஷத்துக்கு நீ எலெக்ஷன்ல போட்டி விடக்கூடாதுன்னு சொல்லலாம். இவ்வளவு அதிகாரமும் எலெக்ஷன் கமிஷனுக்கு இருக்கு. ஆனா அரசியல் கட்சிக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்களே, அரசியல் கட்சியை சேர்ந்த ஒருத்தர் தப்பா பேசிட்டாருன்னு நிரூபணம் ஆச்சுன்னா பிஜேபியை பார்த்து நீ 6 வருஷத்துக்கு பொலிட்டிக்கல் பார்ட்டியாவே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்ற அதிகாரம் இவங்களுக்கு இருக்கா? கிடையாது. அப்புறம் எதுக்கு அரசியல் கட்சிக்கு நோட்டீஸ்? சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு. அவங்க சொல்றாங்க, நாங்கள் இப்பொழுது தீர்க்கமாக ஆலோசித்து அரசியல் கட்சிக்கே நோட்டீஸ் அனுப்பினால் அவர்கள் சம்பந்தப்பட்டவர்களுக்கு அறிவுறுத்துவார்கள். இப்படி தொட்டுட்டு போயேன், இப்படி போய் கஷ்டப்பட்டு தொடணுமா?
அதுல தொடர்ல அர்த்தமும் இல்லையே. That's what they are doing. So what I'm surprised is all the three are IAS officers. They have done their district. They have been secretary in the state government and central government. அதுக்கப்புறம் இப்படி பண்ணாங்கன்னா, ஒரு மாவட்ட ஆட்சியராக இருப்பதை விட, ஒரு மாநில அரசின் செயலாளராக இருப்பதை விட, ஒரு ஒன்றிய அரசின் செயலாளராக இருப்பதை விட 100 மடங்கு பொறுப்பு அதிகம் வாய்ந்தது தேர்தல் ஆணையராக இருப்பது. Because you have been posted there to protect the Indian democracy by conducting free and fair polls. இந்திய எந்த ஒரு குடியரசின் அடிநாதமும் தேர்தல் என்றால் அந்த தேர்தல் நியாயமாகவும் நேர்மையாகவும் நடத்தப்படும் பொழுதுதான் அந்த நாட்டின் குடியரசு பாதுகாக்கப்படுகின்றது. அந்த கடமையில் இருந்து தவறுறவங்களை வரலாறு நிச்சயமா மன்னிக்காது. இன்னைக்கு நமக்குள்ள ரொம்ப பெரிய த்ரெட் திரு நரேந்திர மோடியை விட இந்த தேர்தல் ஆணையம் தான் அப்படிங்கிறது. சோ 2 விஷயம் சொன்னேன். ஒண்ணு சொன்னேன், இந்த will he accept a defeat அப்படின்னா, தேர்தல் அவர் டிஃபீட் தோல்வி அடைந்தால் அவர் அக்செப்ட் பண்றாரா இல்லையாங்கிறத பத்தி யாரும் கவலை இல்லை. ட்ரம்ப் அங்க கூட சொல்லி பார்த்தாரு. அமெரிக்காவில் ஆர்மி ஜெனரல் சொன்னாரு, கொஞ்சம் 2 அடி அடிச்சுட்டு போறீங்களா, நம்ம ஆள்லாம் கொஞ்சம் இடைஞ்சல் பண்றாங்க. அவர் ஜெனரல் சொன்னாரு, திஸ் ஆர்மி இஸ் டு ப்ரொடெக்ட் த கண்ட்ரி, நாட் டு பீட் திஸ் கண்ட்ரி சிட்டிசன்ஸ், போயா அப்படின்ட்டு போயிட்டாரு. இப்ப அது மாதிரி நிலைமை தான் எங்கேயும் வரும். நம்ம ஆர்மி ஒன்னடி உங்களுக்கு துணையா வந்துட மாட்டாங்க அப்படி ஒரு நிலைமை வந்தா. அதனால ஐ ஹவ் நோ ஃபியர். இது they will try to create problems, எனக்கு சந்தேகம் கிடையாது. அது அந்த ப்ராப்ளம் வேற மாதிரி வழிகள் இருக்கும். ஏனென்றால் காங்கிரஸோ எதிர்கட்சிகளோ மக்களை நம்புகிறார்கள், ஆனால் பிஜேபி எம்எல்ஏக்களையோ எம்பிக்களையோ நம்புகிறது. ரெண்டுக்கும் ரொம்ப பெரிய வித்தியாசம் இருக்கு. அதனால அந்த மாதிரி சித்து வேலைகள்லாம் நடக்கிறதுக்கு நிச்சயமா முயற்சி பண்ணுவாங்க. அதுல இந்த இந்திய கூட்டணி எந்த அளவுக்கு ஒத்துமையா இருக்குன்னு பார்க்கணும். அந்த நேரத்துல சந்தர்ப்பவாதம் பேசுறவங்க இந்திய நாட்டு ஒற்றுமை என்ற ஒரே காரணத்திற்காக நான் பிஜேபிக்கு சப்போர்ட் பண்றேன்னு ஓடக்கூடாது. இதெல்லாம் நடக்க முடியாதுன்னு சொல்ல முடியாது. அதனால இது எல்லாத்தையும் மீறித்தான் இந்திய நாட்டுடைய ஜனநாயகம் படிச்சிருக்கு. ஒரு காலத்துல ஜெயகாந்தன் நான் ஸ்டூடெண்ட் இருந்த போது இதுல வத்தலூர்ல ராஜமையருடைய 100ஆண்டு விழா நடந்தது. அப்ப வந்தபோது அவர் பேசினார். பேசும்போது இன்னொருத்தர் மரப்பூசி எழுதின ஜானகிராமனோட இவரை கம்பேர் பண்ணி ஜெயகாந்தனை ஒப்பிட்டு ஒண்ணு சொல்லிட்டாரு. மரப்பூசி எழுதின ஜானகிராமன் எங்கே, கீழ்த்தரமாக எழுதுகின்ற ஜெயகாந்தன் எங்கேன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் ஜெயகாந்தன் பேசும்போது அவர் சொன்னாரு, நான் என் மனசாட்சிக்கு தோன்றுவதை எழுதுகிறேன், அதை மக்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். நான் என் மனசாட்சிக்கு எதிராக பொய் சொல்வதில்லை. இப்படிப்பட்ட விமர்சனங்கள் வரத்தான் செய்யும். இத்தகைய முட்டல்கள், முரண்டல்கள், மோதல்கள் இவற்றை எல்லாம் எதிர்த்து நின்று அவைகளின் மேல் சாரத்தியம் செய்து கொண்டிருப்பவன் இந்த ஜெயகாந்தன் அப்படின்னு சொன்னார். இன்னைக்கு எனக்கு என்ன தோணுதுன்னா, இத்தகைய தேர்தல் ஆணையர்களுடைய முட்டல்கள், முரண்டல்கள், மோதல்கள் இவைகளை எல்லாம் எதிர்த்து நின்று அதன் மேல் சாரத்தியம் செய்து கொண்டிருக்கிறது இந்திய ஜனநாயகம் அப்படின்னு தோணுது. நம்ம இந்திய ஜனநாயகம் ஒரு முகமது பின் துக்ளக் இருந்தாரு, 5000 வருஷம் ரெக்கார்டட் ஹிஸ்டரி. அவரை மீறித்தான் இந்தியா உயிரோடு இருந்தது. அது மாதிரி இன்னைக்கு உள்ளவங்களெல்லாம் மீறித்தான் இந்தியா பிழைக்கும், இந்தியா உயிரோடு இருக்கும். அதுக்கெல்லாம் நம்ம உறுதியா இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். இந்த கருத்தியல் யுத்தம் அப்படிங்கிறது ராகுல் என்னைக்கு 1000 ஆண்டுகளாக நடந்து கொண்டிருக்கும் கருத்தியல் யுத்தம் சொன்னாரோ அன்னைக்கே இந்தியாவில இருந்து என்னாச்சு, தி போலரைசேஷன் இஸ் கெட்டிங் ஷார்பன்ட் இன் இந்தியா. அதான் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. அது வரவேற்க தகுந்தது. மகாத்மா காந்தி சொன்னாரு, காங்கிரஸை கலைச்சிருங்க, நீங்க தனித்தனியா இருங்க. அந்நேரம் அந்த மாதிரி நடந்திருந்தா இவர் வல்லபாய் பட்டேல் வலதுசாரியா இருந்திருப்பார், ஜவஹர்லால் நேரு இடதுசாரியா இருந்திருப்பார். அந்நேரமே போலரைசேஷன் நடந்திருக்கும். அது நடக்கல. ஜவஹர்லால் நேருக்கு அந்த ஒரு உண்மை சொல்றதுன்னா அவருக்கு அந்த தைரியம் கிடையாது. அந்த மாதிரி பண்ணா இந்த ரைட்டிஸ் போர்சஸ் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது. காங்கிரஸ்ங்கிறது ஒரு மிகப்பெரிய ஐகான், அதனால அந்த ஐகானை விட்டுறக்கூடாதுன்னு நினைச்சாரு. வல்லபாய் பட்டேல் அதையத்தான் யோசிச்சார், எல்லாருமே அதைத்தான் யோசிச்சார். இன்னைக்கு இப்ப சில பேர் என்ன சொல்றாங்க, ராஜீவ் காந்தி மண்டல் கமிஷன் ஏத்து பேசலையா? அவன் பேசினாரு. ஏன்னா அன்னைக்கு காங்கிரஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி இருந்தது? இட் வாஸ் ஸ்லைட்லி லெஃப்ட் ஆஃப் சென்டர். பிஜேபி நேரம் வாஜ்பாய் காலத்துல ஸ்லைட்லி ரைட் ஆஃப் சென்டர். இன்னைக்கு பிஜேபி இங்க போயிட்டாங்க. அப்ப ராகுல் காந்தி பாக்குறாரு, இந்த 10 ஆண்டு காலத்துல அவர் என்ன பார்த்தாருன்னா, யாரெல்லாம் தன்னுடைய காங்கிரஸ் ஆட்சியில் பெரிய பெரிய பதவியில் இருந்தாங்களா அவங்க எல்லாம் இன்னைக்கு தீவிர பிஜேபி ஆதரவாளர் அந்த பக்கம் போயிருக்காங்க. இதை பார்த்த உடனேதான் அவருக்கு தெரியுது, அப்ப இவங்க எல்லாம் சந்தர்ப்பத்துக்காகத்தான் எதிர்நோக்கி காத்துக்கிட்டு இருந்திருக்கிறாங்க. சதுர்வேதின்னு சொல்லி ஒருத்தர் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் இருந்தார். சீஃப் இல்ல இது சிஏஜியா இருந்தார். சிஏஜியா இருந்தபோது அவர் தான் 2 பெரிய ஊழல்னு சொன்னார். காங்கிரஸ் ஆட்சியில் நடந்த 2 பெரிய ஊழல். அவர் சிஏஜியா போட்டது காங்கிரஸ் கவர்மெண்ட்.
அப்படி சொன்னாரு. அதுக்கப்புறம் அது வந்து ரொம்ப அதிகமாக விவாதிக்கப்பட்டது. அதுக்கப்புறம் பிஜேபி ஆட்சிக்கு வந்த உடனே முதல்ல நடந்த காரியம், அவர் சதுர்வேதி வந்து கர்நாடகா கவர்னரா போஸ்ட் பண்ணிட்டாங்க. கவர்னர் ஆஃப் கர்நாடகா, பிஜேபி கவர்மெண்ட். அப்ப இந்த அனுகூல சத்துருன்னு சொல்லி சம்ஸ்கிருதத்தில் சொல்லுவாங்க, கூடந்தே குடிவரிக்கிறது. அந்த மாதிரிலாம் குடிவரிக்கிற ஆட்கள் இருக்கிறாங்கன்னு பார்த்துட்டதுனால ராகுல் வந்து இப்ப சொல்றாரு, நம்ம வந்து மக்கள்கிட்ட போகணும். இப்ப ஜஸ்டிஸ் பார்ட்டி யார் உருவாக்குனது? பெரிய பெரிய ஜமீன்தார், ராஜாவா இருந்தவங்க, ரோச்சுவந்தார், இவங்கெல்லாம் உருவாக்குனாங்களே. அதுக்கு என்ன காரணம் யோசிச்சு பாத்தீங்கன்னா, யார் அவங்க கிட்ட வந்து யாசகம் வாங்கிக்கிட்டு அவங்களுக்கு கீழே இருந்தாங்களோ அவங்க எல்லாம் பிரிட்டிஷ் ஆட்சியில வந்து ஆங்கிலம் படிப்பு படிச்ச உடனே, அந்த ஆங்கில படிப்பு படித்ததன் காரணமாக அரசு அலுவலகங்கள்ல உட்கார்ந்த உடனே நம்ம கிட்ட இவங்க கால் மேல கால் போட்டு நம்மளை நிக்க வச்சு பேசுறாங்களே, நம்முடைய சோசியல் ஸ்டாண்டிங் கொலாப்ஸ் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லி அவங்க உணர்ந்தாங்க. So we should understand why there is an enlightened self-interest in everything. அப்படி உணர்ந்த உடனே அவங்க என்ன பண்ணாங்க, எப்ப நம்ம மறுபடியும் வந்து நம்முடைய பழைய ஸ்தானத்துக்கு போக முடியும், இவங்களை மீறின ஒரு இடத்துல உட்கார்ந்தா தான் போக முடியும். இவங்களை மீறின இடம் என்னது? பொலிட்டிக்கல் பவர். அதுதான். ஏன்னா எல்லாருமே பாலிட்டிஷியன்ஸு கீழே தான் இருக்கணும். அப்ப ஜஸ்டிஸ் பார்ட்டி வந்து ஃபார்ம் பண்ணப்பட்டது. அவங்க ஆட்சியை பிடிச்சாங்க. ஆட்சியை பிடிக்கும் போது இதுதான் அவங்க பண்ண ரொம்ப நல்ல காரியம். யாரால இந்த ஆட்சி நமக்கு நிலைச்சு நிற்கும்? எலக்ட்ரேட்னால தான். அந்த வாக்காளர்கள பல பேர் வந்து எப்படி இருக்காங்க, அவங்களுக்கு வந்து சரியான கல்வி கொடுக்காம, சரியான சோசியல் ஸ்டாண்டிங் எல்லாம் இருக்கா, அவங்களுக்கு அதெல்லாம் கொடுப்போம். ரிசர்வேஷன் இன் ஜாப், ரிசர்வேஷன் இன் எஜுகேஷன், மதிய உணவு திட்டம், எல்லாத்தையும் கொண்டு வந்து அவங்கள முன்னேற்றி விட்டோம்னா நமக்கு பொலிட்டிக்கல் பவர் பெர்மனண்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க யோசிச்சாங்க. எதனால வந்து பெரியார் வந்து அந்த காந்திஜியை பத்தி பாரதியார் சொன்னார், வாழ்கனி எம்மான் இந்த வையத்து நாட்டிலெல்லாம் தாழ்வுற்று வறுமை மிஞ்சி விடுதலை தவறிக்கட்டு வாழ்விட்டு நின்றதாம் ஒரு பாரத தேசம் தன்னை வாழ்விக்க வந்த காந்தி மகாத்மானி வாழ்க வாழ்கனாரு. அந்த வார்த்தையை அப்படி தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் பெரியார் சொல்லலாம், சந்தேகமே இல்லாம சொல்லலாம். ஏன்னா இவங்கெல்லாம் வந்து இவங்களுக்கு என்லைட்டன்ட் செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் இருந்தது. அவர்கள் வந்து அவங்களுடைய செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் காப்பாற்றப்படணுங்கிறதுக்கு நேர்மையான வழியில் அந்த செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் காப்பாத்துன்னு பார்த்தாங்க. ஆனால் அந்த செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் இல்லாம மக்களுக்காக உழைத்தவர் வந்து பெரியார். பிக் டிஃபரன்ஸ் தெரியும். பட் இன்னைக்கு உள்ள நிலைமையை பார்க்கும்போது மறுபடியும் ஒரு பெரியார் வர வேண்டிய சூழ்நிலை இருக்கு சொல்லி தோணுது. அதனால மோடி will he accept a defeat or not? என்னுடைய பதில் வந்து யாருமே வந்து டிஃபீட் வந்து தேர்தல் தோல்வி யாருமே வந்து மனசார ஏத்துக்க மாட்டாங்க. இப்ப அமெரிக்கன் இதுல வந்து சிஸ்டம் இருந்தது. அமெரிக்கன் எலெக்ஷன்ல தேர்தல் முடிஞ்ச உடனே ஜெயிச்சவரும் தோத்தவரும் கை குலுக்குவாங்க. 2 தடவை அது மாதிரி கை குலுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு தோத்தவர் போயிட்டார். அவருக்கு வந்து கோவம் வந்துருச்சு, ஐ ஒன்ட் டு இட். அது வந்து மரபு மீறிய ஒரு செயல். அப்ப from the 50s onwards உலகம் பூரா டெமோக்ரஸிக்கு ஒரு பெரிய மரியாதை இருந்துச்சு. ஏன்னா முதல்ல இந்தியா வந்து காலனி ஆதிக்கத்துல விடுபட்ட உடனே ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸ், அதுக்கப்புறம் ஏசியன் கண்ட்ரிஸ், இதுல சவுத் அமெரிக்கா நிறைய இடத்துல வந்து ஜனநாயகம் மலர்ந்தது போது மக்கள்லாம் வந்து ரொம்ப நமக்கான ஆட்சி வருது அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டாங்க. ஆனா அதுக்கப்புறம் பல நாடுகள்ல வந்து என்ன நடந்ததுன்னு சொல்லி பார்த்த உடனே ஜனநாயகத்தின் வழியில் வந்தவர்கள் ஜனநாயகத்தை ஒழிப்பதற்கான செயல்முறைகள் ஈடுபடுகிறார்கள் சொல்லி பார்த்த உடனே அவர்கள் மேல் ஏற்பட்ட அவநம்பிக்கை ஜனநாயகத்தின் மேலேயும் ஏற்பட ஆரம்பிச்சிருச்சு. டுடே டெமோக்ரஸி இஸ் அட் அ டிஸ்கவுண்ட். அதிகமா வந்து மக்கள் வந்து ஓட்டு போட போலன்னா இதெல்லாம் வந்து அதனுடைய சிம்டம். மக்களுக்கு வந்து ஜனநாயகத்து மேலேயும் நம்பிக்கை இழந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால நமக்கு இருக்கிற கடமை வந்து ரொம்ப பெரிய கடமை அப்படிங்கிறதுல வந்து சந்தேகமே இல்லை. அப்போ மோடி வந்து அவரும் வந்து எலெக்ஷன்ல தோத்தாருன்னா அந்த தோல்வியை ரொம்ப சந்தோஷமா ஏத்துக்க மாட்டாரு, அதுல சந்தேகமே கிடையாது. ஆனால் அந்த தோல்வி மக்களால் உறுதி செய்யப்படும். அவர் தோற்றார் என்றால் அதை எதிர்த்து அவரால் என்ன செய்ய முடியும் சொல்லி நான் நம்பிக்கல. ஆனால் இந்தியா கூட்டணி வந்து முதல்ல அதுக்கு முன்னாடி ஒரு லெட்டர் கொடுக்கணும் பிரசிடென்ட், நாங்கெல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டணியா இருக்கணும். இல்லைன்னா லார்ஜஸ்ட் பார்ட்டி என்ன பார்ட்டியோ அவங்களுக்கு அவங்க வந்து கூப்பிடுவாங்க. அதுதான் ஜனநாயக வழிமுறை. அண்ட் தட் இஸ் த லா ஆஃப் தி டே. நோபடி கேன் கோ அகெயின்ஸ்ட் த லா. அப்ப இது இந்த மாதிரி ஒரு காரியம் பண்ண வேண்டியிருக்கு. அடுத்து அதை மீறி அவர் வந்து சரி நான் வந்து சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி இன்னும் நாங்க தான் இருக்கோம், we may not have simple majority. அப்ப சிம்பிள் மெஜாரிட்டி கொண்டு வர்றதுக்கு எங்களுக்கு சில சித்து வேலைகள் தெரியும் அப்படி மாதிரி ஈடுபடுவாங்க. அதை மீறி இவங்க எல்லாம் நிக்கிறாங்களா? இப்ப ஜனதா பார்ட்டி வந்த போதும் ஜெகஜீவன் ராம் வந்து சிஎஃப்டின்னு ஒண்ணு வச்சிருந்தார், காங்கிரஸ் ஃபார் டெமோக்ரஸி. வெரி ஷூட் பாலிட்டிஷியன். எதனால வச்சிருந்தாருன்னா இந்த ஜனதா பார்ட்டிக்கும் காங்கிரஸுக்கும் ஏறக்குறைய ஈக்குவலா இருந்து நம்ம கையில உள்ள எம்பி தான் இதுக்கு வந்து கடைசியில வந்து டிட்டர்மின் பண்ணுவாங்க அப்படின்னா நம்ம பிரைம் மினிஸ்டர் ஆயிடலாமே சொல்லி அவர் பிளான் பண்ணாரு. ஜேபி நாராயணன் அதை வந்து தகர்த்து விட்டாரு. ஒழுங்கா வந்து ஜனதா பார்ட்டில ஜாயின் பண்ண, ஏன்னா அவருக்கு 20 எம்பி இருந்தாங்க, ஒழுங்கா ஜாயின் பண்ணி சொன்னார்.
இது மாதிரி எத்தனையோ இன்னைக்கு வந்து சந்திரபாபு நாயுடுக்குன்னு சொல்லி ஒரு கூட்டம் இருக்கு, இவருக்கு பட்நாயக்குன்னு சொல்லி ஒரு கூட்டம் இருக்கு, மம்தா பானர்ஜின்னு சொல்லி ஒரு எம்பிஸ் இருக்காங்க. இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறது யோசிக்க வேண்டிய விஷயம். எது என்ன நடந்தாலும் எனக்கு இந்தியாவுடைய ஜனநாயகத்தை பத்தி ரொம்ப பெரிய நம்பிக்கை இருக்கு. என்னுடைய 3வது தலைமுறை 4வது தலைமுறையில இந்தியா ஜனநாயகத்தின் காரணமாக மிக வலிமை பெற்ற ஒரு நாடாக உலகத்துல இருக்கும் அப்படிங்கிறது வந்து சந்தேகமே கிடையாது. ஆனால் இந்த கருத்தியல் யுத்தம்ங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த ஜாதி வாரி கணக்கெடுப்புக்கு எதனால வந்து போராட்டம் நடத்துறாங்க? ரொம்ப யோசிச்சு பார்த்தா பேக்வர்டு கம்யூனிட்டியில உள்ள சில பேருக்கு கூட இந்த ஜாதி வாரி கணக்கெடுப்பு பிடிக்காது. யாரெல்லாம் இதுல பலனடைஞ்சவங்களா இருக்காங்களோ, நாங்க வெல்ஃபேர் மினிஸ்டர், நான் டெப்டி செக்ரட்டரியா இருந்தேன், அண்ணே நான் சொன்னேன், see the real danger is not only from the forward communities, it's also from the forwards among the backwards. அவங்களையும் நம்ம கொஞ்சம் கவனிச்சு வச்சுக்கணும். அவங்க வந்து பேக்வர்டா இருக்கவங்கள பேக்வர்டாவே இருக்கணும்னு சொல்லி யோசிப்பாங்க. இப்ப நீங்க வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பீங்க, எதனால உள்ளீட ஒதுக்கீடு வந்து கலைஞர் கொடுத்தாரு இவங்களுக்கு, அந்த அருந்ததியர் கம்யூனிட்டிக்கு, அதே மாதிரி இவங்களுக்கு முஸ்லிம்களுக்கு எல்லாம் ஏன் உள்ளீட ஒதுக்கீடு கொடுத்தாருன்னா, பார்க்கும்போது இந்த பட்டியலினத்தை சேர்ந்தவங்கள இவங்களுக்கு வந்து வாய்ப்பு இல்லாத ஒரு நிலைமை வந்துகிட்டு இருக்கு, அதனால உள்ளீட ஒதுக்கீடு கொடுத்தாங்க. இப்ப நீங்க வந்து பேக்வர்டு கம்யூனிட்டி, மோஸ்ட் பேக்வர்டு கம்யூனிட்டி தமிழ்நாட்டில் வச்சிருக்கீங்க. இதுல இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துனீங்கன்னா குயவர், அதுக்கப்புறம் வந்து நாவிதர், அதுக்கப்புறம் வந்து வண்ணார், இவங்கெல்லாம் என்ன ரெப்ரசன்ட் கிடைச்சிருக்கு அப்படிங்கிற கேள்வி வரணும். அதுதான் ஜனநாயகம். அதனால இந்த இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், இந்த ஜாதி கணக்கெடுப்பு நடத்தணும்னு. அதை ராகுல் காந்தி சரியா உணர்ந்திருக்காரு. அப்படிங்கும் போது I don't consider anybody to be an angel. இந்த அரசியல்வாதிகளை யாரையுமே நான் ஏஞ்சல நினைக்கல. நான் வந்து இருக்கிறதுல பெட்டர் எதுன்னு தான் பார்க்க முடியும். ஜனநாயகத்தை காப்பாற்றணும்னு சொல்லி சில போர்சஸ் இன்னைக்கு ஒண்ணு சேர்ந்திருக்காங்கன்னா அவங்க எனக்கு முக்கியமானவங்க. அவங்க பின்னாடி தான் நிக்கணும். ஜனநாயகத்தின் வழி இவங்க பதவிக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்கள கிரிட்டிக்கலா பார்க்கணும். உங்களுடைய இது எப்படி இருக்கு, ஆட்சி எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கணும். அதுதான் முக்கியம். அப்படி கிரிட்டிக்கலா பார்க்க அனுமதிச்சுக்கிட்டு இருந்தாங்க. வித்தின் த கவர்மெண்ட், அவுட் சைட் த கவர்மெண்ட் அனுமதிச்சுட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அந்த அனுமதி மறுக்கப்படும் அப்படிங்கிற வரும்போது, அந்த நிலைமை வரும்போது அது ரொம்ப பயங்கரமாயிரும். நான் இவர்கிட்ட ஒருத்தர், இந்த இந்திய அரசியல் சட்டம் எல்லாம் அதிகமா கவலைப்படாத ஒருத்தர் என்கிட்ட வந்து சொல்லிட்டு இருந்தார், என்ன சார் இதெல்லாம் முடிச்சு அனாவசியமா சமயத்தை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு. டீ கடையில் உட்காந்து நீ யாரை பத்தி எல்லாம் பேசுறேன், எல்லாரையும் திட்டுறேன் அப்படின்னாரு. யாரெல்லாம் திட்டுறேன், சகட்டு மேனிக்கு திட்டுறேன்னாரு. கொத்து புரோட்டா மாதிரி ஒரு நாள் உன்னை தூக்கிட்டு போவாங்க, அந்நேரம் தெரியும் இனிமே திட்ட முடியலையே, ஏன் திட்ட முடியல அந்நேரம் தான் உனக்கு தெரியும். அது வரைக்கும் தெரியாது, அந்நேரம் தான் தெரியும். அரசியல் சட்டம் ஒண்ணு இருந்துச்சாமே, ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் ஒண்ணு இருந்துச்சாமே, அதெல்லாம் அந்நேரம் தான் உனக்கு தெரியும், அது வரைக்கும் தெரியாது. அதனால மக்கள்கிட்ட வந்து இதை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமை வந்து இப்படிப்பட்ட நிறுவனங்களுக்கு வந்து இருக்கு. அது நல்லா செய்யறாங்க அப்படிங்கிறது ஒரு மகிழ்ச்சிகரமான விஷயம். இங்க உட்கார்ந்துருக்கிற நம்ம எல்லாருமே வந்து நமக்கு தெரிஞ்ச அளவுல உள்ளவங்ககிட்ட வந்து இதை பத்தி சொல்ல முடிஞ்சதுன்னா, அது பாரதியார் ரொம்ப அழகா சொன்னார். 2 வார்த்தை சொன்னார், நாம் இருக்கும் நாடு நமது என்பதறிந்தோம், அதோட ஒரு விடலை, இது நமக்கே உரிமையா என்பதறிந்தோம். அது ரொம்ப முக்கியம். இந்த நாடு, this belongs to everybody, irrespective of caste, creed, community, religion. An Indian is an Indian. He has every right to be a fellow Indian, to be at par with every other Indian. அதுதான் உண்மை. அதை நம்ம எல்லாரும் வந்து மற்றவங்ககிட்ட போய் சொல்லணும். சுதந்திரம் அடையும் பாரதியார் வந்து கனவு கண்டாரு. சுதந்திரம் அடையும் போது அவர் என்ன சொன்னாரு, சுதந்திரம் அவருக்கு வந்து சாஸ்திரிய சங்கீதம் நல்லா தெரியும், சம்ஸ்கிருதம் நல்லா தெரியும், சாஸ்திரிய சங்கீதமும் தெரியும், அவருக்கு வந்து பரதநாட்டியம் போன்ற உயர் கலைகளும் தெரியும். அவர் வந்து சொல்லலையே, சுதந்திரம் வரும்னா நல்ல சாஸ்திரிய சங்கீதம் பாடி அருமையா ஒரு கர்நாடிக் கச்சேரி வச்சு நம்ம எல்லாரும் பரதநாட்டியம் எல்லாம் ஆடி நம்ம ரொம்ப சந்தோஷப்படுவோம்னு சொல்லல. சுதந்திரம் பத்தி பேசும்போதே அவர் முதல்ல சொல்றது, ஆடுவோமே பள்ளு பாடுவோமே நாம் ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று சொன்னார். யாருக்கு சுதந்திரம் கேட்கும் போது, பறையரோடு இங்கு தீயர் புலையருக்கும் விடுதலை, பறவரோடு குறவருக்கும் மறவருக்கும் விடுதலை அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்ப இந்த நாட்டில் இருந்த பெரியவங்க எல்லாருமே, ரவீந்திரநாத் டாகூரா இருக்கட்டும், இங்க இருந்து சுப்பிரமணிய பாரதியா இருக்கட்டும், எல்லாருமே வந்து அங்கிருந்து அம்பேத்கர், ஜவஹர்லால் நேரு, எல்லா பெரியவங்களும் யோசிச்சது என்னன்னா, இந்த நாடு எல்லாருக்கும் சொந்தமானது. அப்படி எல்லாருக்கும் சொந்தமானதுங்கிற ஒரு நிலைமைக்கு ஆபத்து வருது அப்படிங்கும் போது முதல்லயே அந்த ஆபத்தை பத்தி உணர்ந்து எச்சரிக்கை உடையவர்களா இன்னைக்கு பல பேர் இருக்காங்க அப்படிங்கிறது மகிழ்ச்சியான விஷயம். இந்த பல பேர் இன்னும் மிக பல பேருக்கு அந்த செய்தியினை கொண்டு சேர்க்க வேண்டும் அப்படிங்கிற கடமை நமக்கு இருக்கு. அதனால வந்து மோடி தோல்வியை ஒப்புக்கொள்வாரா இல்லையா என்பது பிரச்சனையே இல்லை. மக்கள் மோடியின் தேர்தல் கண்ணோட்டத்தையும், மோடி என்ற தனி மனிதரை பற்றி எந்த விரோதமும் எனக்கு இல்லை. மோடி என்பவர் எதை ஆதாரமாக கொண்டு பேசுகிறாரோ, எதில் நம்பிக்கை வைத்து பேசுகிறாரோ, அந்த நம்பிக்கை ஜனநாயகத்துக்கு விரோதமாக இருக்கிறது. பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்போவா செய்தொழில் வேற்றுமையான் என்ற கொள்கைக்கு விரோதமாக இருக்கிறது. அப்படிங்கிறனால அந்த தேர்தல் கண்ணோட்டமும் அந்த கருத்தியலும் தோற்கடிக்கப்பட வேண்டியவை
அதுதான் நம்முடைய உடனடி தேவை என்று எண்ணுகிறேன். இந்த சந்தர்ப்பத்தை கொடுத்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி அமைகிறேன். வணக்கம். இளம் தலைமுறையினருக்கு சமூக நீதி போராளிகளையும் அவர்களின் போராட்டங்களையும் அறிமுகப்படுத்தும் நூல். ஆளுமைகள். ஆசிரியர்கள் சாரதா தேவி, குண சந்திரசேகர், இக்லாஸ் உசைன். விலை ரூபாய் 200 மட்டும். புத்தகம் வாங்க திரையில் தெரியும் தொலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அல்லது கருஞ்சட்டை பதிப்பகத்தின் இணையதளத்துக்கு வாருங்கள்.